ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம எப்போல்லாம் மீன் பொரிக்கிறோமோ அந்த டைமில் அந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு கடாய் நீங்கள் வச்சுக்கோங்க. கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பொரிச்சோம் அந்த எண்ணெயை மற்றதுக்கு எதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி விட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் பச்சை கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நீங்கள் மீன் போட்டுட்டு மீனை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீன் நல்லா கலர் மாறுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு பிளேட்டுக்குள்ளே நீங்கள் வைக்காமல் ஒரு சின்ன துண்டு வாலில் போட்டு மீனை வச்சுட்டு அது கூடவே நீங்கள் ஆனியன் போட்டு நல்லா சாப்பிட்டு பாருங்கள். மீன் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் அதிகமாக உரியாது. முக்கியமாக சொல்லப்போனால் வீட்டில் மீன் காட்டு சுத்தமாக இருக்காதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எண்ணெயுமே வேஸ்ட் ஆகாது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தோன்னா எப்பயாச்சும் கெஸ்ட்டு வந்தாலும் அப்படிலாம் வீட்டில் பண்டிகை டைமில் நிறைய தேங்காய் நம்ம உடைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தேங்காய் உடச்சி நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் யூஸ் பண்ணிட்டு மிச்சம் பேலன்ஸ் தேங்காய் எல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளேயே அந்த தேங்காய் எல்லாமே அழுகி போயிருங்க. அந்த மாதிரி அழுகி போகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எவ்வளோ தேங்காய் இருந்தாலுமே நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே தேங்காய் போட்டுட்டு அது மேலே நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் மஞ்சள் தூளும் ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சமையல் எண்ணெய் அப்படியே நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசர் உள்ளுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஒரு மாதம் வரைக்குமே ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். ஃப்ரீசர் உள்ளுக்குள்ளே வைக்கிறதுனால கட்டியெல்லாம் எதுவுமே பிடிக்காதுங்க. நீங்கள் எப்படி தேங்காய் வைக்கிறீங்களோ அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் ஆயில் கேனால் இருக்கு இல்லையா, அந்த கேனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு கரை எண்ணெய் பிசுக்கு. அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த கேன் உள்ளுக்குள்ளே நிறைய எண்ணெய் கரெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கரை போகிறதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட் நீங்கள் எண்ணெய் பாட்டிலை நீங்கள் சைடில் வச்சுட்டு கீழே பிளேட் வச்சா கிளார் அடிக்குங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காய் வச்ச கட்டிங் போர்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆயில் கேனை எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி என்ன எடுத்துக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். அரிசி மாவு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஒரு வேளை அரிசி மாவு இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு நீங்கள் எடுத்துக்கலாங்க. அரிசி மாவு ஒரு 3 டீஸ்பூன் போலவும் ஒரு கொஞ்சம் போல் விம் ஜெல்லு கொஞ்சம் போல் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி மாவை நீங்கள் ஆயில் கேன் ஃபுல்லாகவே நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. அந்த மூடி ஆயில் கேன் ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சி விட்ட பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் ஸ்க்ரப்பு வச்சுட்டு உள்ளே வெளியே எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட விம் ஜெல் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் விம் சோப்பு அப்படிலாம் நீங்கள் துணி பவுடரை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஆயில் கேன் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி முடிச்ச பின்னாடி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஆயில் கேன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி பாருங்கள். ஒரே டைமில் ஆயில் கேனில் எந்த வித எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காது. ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஆயில் கேனை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த தண்ணி நீங்கள் சைடில் தள்ளி விட்டுருங்க. ஆயில் கேனை நல்லா க்ளீன் பண்ணி முடிச்ச பின்னா நீங்கள் எப்பவும் போல் ஒரு டைம் நீங்கள் விம் சோப் போட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள். அந்த ஆயில் கேனை கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கலாம், ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு ரசகுல்லா டப்பா எடுத்துருக்கேங்க. ரசகுல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு அந்த டப்பா அழகாக இருந்துச்சு, அதனால் கீழே தூக்கி போகிறதுக்கு மனசு இல்லைங்க. அதனால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணேன். அது என்ன டிப்புன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க. கத்தியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த மூடியோட சென்டரில் நீங்கள் பெரிய ஓட்டையை நீங்கள் போட்டுக்கணுங்க. நான் எப்படி இதில் காமிக்கணும் இதே போல் நீங்கள் போட்டுக்கோங்க. இது எதுக்காக நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கிச்சனில் நமக்கு ஏதாச்சும் பொருள் தேவைப்பட்டால் கடைக்கு
போயிட்டு காசு கொடுத்துட்டு வாங்கி சேஞ்ச் மீதி ஆகும் இல்லையா, அந்த சேஞ்ச் மீதி ஆகிடுச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே போட்டு நீங்கள் கிச்சனுக்குள்ளேயே வச்சுக்கலாங்க. நீங்கள் எப்போல்லாம் கிச்சனுக்குள்ளே நீங்கள் பொருள் வாங்குறீங்களோ சேஞ்ச் மீதியாச்சுன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இதனால நீங்கள் பணமும் சேவ் பண்ணலாம். உங்களுக்கு எப்போல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்போல்லாம் அந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருந்தே உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்குமே பணம் எப்படி சேமிக்கிறதுன்னு சொல்லியும் கற்றுக் கொடுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டு ஃப்ரீசருக்குள்ளே ஐஸ் கட்டி மலையாக கட்டிக்குதான். அப்போது நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்தில் எவ்வளோ ஐஸ் கட்டி இருந்தாலும் சரிங்க ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இனி ஜென்மத்துக்குமே ஐஸ் கட்டி பிடிக்கவே பிடிக்காதுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி இருக்குல்ல, இந்த ஐஸ் கட்டி வந்தாலே பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குங்க, அந்த பட்டனை அழுத்திடுவாங்க. அந்த மாதிரி பட்டனை நீங்கள் அழுத்தினா ஐஸ் கட்டி கரைஞ்சிருங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை அழுத்தும் போது ஐஸ் கட்டி கரைய கரண்ட் பில் ரொம்ப ஜாஸ்தியாகும். அது மட்டும் இல்லாமல் ஐஸ் கட்டி கரைஞ்சாலுமே கொடுங்க சொட்டு சொட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டே இருக்குங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு சின்ன துணி நீங்கள் எடுத்துக்கோங்க, டவல் எடுத்துக்கோங்க, 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் 1 டீஸ்பூன் போல் சால்ட்டு போட்டுட்டு கையை வச்சு நல்லா நீங்கள் பரப்பி விட்டுருங்க. இந்த டவலை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டிப்பை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டவலை நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படியே வச்சு விட்டால் பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஐஸ் கட்டியிருக்கோ அந்த இடங்கள்லாம் நீங்கள் இந்த துணியை வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விடுங்க. நீங்கள் தேய்க்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஐஸ் கட்டி பிடிச்சிருந்தாலும் பரவாயில்லைங்க. அந்த ஐஸ் கட்டி ஃபுல்லாகவே அழகாக மணலாக கீழே விழுந்துருங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் தேய்க்க வேணாம். சும்மா நீங்கள் அந்த துணியை வச்சு லைட்டாக நீங்கள் தள்ளி விட்டு பாருங்கள். உங்களுக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். இந்த ஐஸ் கட்டி பாருங்கள் எப்படி விழுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதுங்க. எவ்வளோ ஐஸ் கட்டி மலையாக கட்டியிருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஐஸ் கட்டி விழுந்துட்டுருக்குன்னுட்டு. இதே மெத்தடில் உங்கள் வீட்டு ஃப்ரீசர் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள், ஐஸ் கட்டி ஃபுல்லாகவே இதே துணியை வச்சு நான் எல்லா பக்கம் தொடச்சி எடுத்துகிட்டு அந்த ஐஸ் கட்டி ஃபுல்லாக ஓரம் கட்டி வச்சுருக்கேங்க. அந்த ஐஸ் கட்டி ஒரு பிளேட்டுக்குள்ளே கொட்டி எடுத்து கீழே கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீசரை பார்த்தீங்கன்னா அதே துணியை வச்சு 4 பக்கம் நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்து பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே துணியை வச்சு நான் தண்ணியில் நனைச்சிக்கிட்டேன். தண்ணியை நனைச்சிட்டு நல்லா நீங்கள் புழிஞ்சு விட்டால் பின்னா நீங்கள் அந்த ஃப்ரீசர் உள்ளுக்குள்ளே 4 பக்கம் நீங்கள் நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க. ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசருக்குள்ளே எங்கேயாச்சும் அழுக்கு இருந்தாலும் சரி ஐஸ் கட்டி இருந்தாலும் சரிங்க ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும். இது ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்ச பின்னாடி ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ் கட்டி பிடிக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக கம்பல்சரி இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸை துணியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் சால்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த துணி உள்ளுக்குள்ளே கொட்டிட்டு நீங்கள் 4 பக்கம் நீங்கள் ஃபோல்டு பண்ணி விட்ட பின்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த துணியை நீங்கள் நல்லா டைட்டாக பொழிச்சிட்டு ஒரு நூல் வச்சு நீங்கள் கட்டிக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் ஒரு லப்பர் பேண்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி லப்பர் பேண்ட் நல்லா டைட்டாக நான் போட்டு விட்டுக்கிறேங்க. அவ்வளோதான் பாருங்கள், சால்ட்டை நம்ம நல்லா லப்பர் பேண்டு போட்டாச்சுங்க. சால்ட்டு கீழேயுமே கொட்டாது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜுக்கிட்ட போயிடலாங்க. ஃப்ரிட்ஜு சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீசர் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கு இல்லைனா சில்வர் எது வேணாலும் நீங்கள் கப்பு வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே இந்த சால்ட் இருக்குல்லையே அது நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. ஒரு மூலையில் நீங்கள் தள்ளி வச்சுக்கோங்க. இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு 4-5 டைம் நீங்கள் நம்ம கட்டி வச்சுருக்க இந்த சால்ட்டை நீங்கள் எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசருக்குள்ளே சுத்தமாக ஐஸ் கட்டி வரவே வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்குங்க அந்த டைமில் நீங்கள் இந்த மூட்டையை வச்சு நீங்கள் 4 பக்கம் நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துக்கலாங்க. அந்த சால்ட் ஒன்றுமே ஆகாது. அப்படியே நீங்கள் ஃப்ரீசர் உள்ளுக்குள்ளே வைக்கும்போது நல்லா கட்டி மாதிரி தான் இருக்கும், வேறு ஒன்றுமே ஆகாதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் உங்கள் வீட்டு ஃப்ரீசருக்குள்ளே ஐஸ் கட்டி நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்புறம் நீங்களுமே ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதனால் உங்கள் வீட்டில் பணத்தையும் நீங்கள் சேவ் பண்ணலாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.